கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள். பாண்டரங்கன் மகிமையில் ஒரு அடுத்த வரலாறு. பாண்டரங்கனுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது, ஏழை பணக்கார பேதம் கிடையாது. நான் நிறைய வாட்டி இதை சொல்லிட்டு வந்த நிகழ்ச்சியில். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. இந்த வரலாறு சஜ்ஜனக சாருகர் என்பவருடைய வரலாறு. சஜ்ஜனக சாருகர் இவரோட தொழில் என்னன்னா கசாப்பு கடை நடத்துறது. கசாப்பு கடை வச்சிருக்காரு. இந்த கசாப்பு கடை வச்சிருக்கிறவருக்கு பயங்கரமான கிருஷ்ண பக்தி, பாண்டரங்கனுடைய பக்தி, ஜெகநாதனுடைய பக்தி, நாராயணன் பக்தி, ரொம்ப ரொம்ப பரம பக்தர். ஆனால் அவர் செய்கிற தொழில் வேற இருக்கலாம். ஆனால் அவர் பக்தி என்பது வேறு, தொழில் என்பது வேறு. நம்ம என்ன தொழிலில் வேணா இருக்கலாங்க, ஆனால் பக்தியோடு இருக்கணும். அதுதான் இந்த பக்தி, இந்த பாண்டரங்கன் லீலையோட பக்தி விஜயத்தோட மெசேஜ் நமக்கு. அதான், நீ எதுவாக வேணா இருந்துட்டு போ, நீ பணக்காரனாரு ஏழையாரு, படித்தவனாரு படிக்காதவனாரு, ஆனால் நம்முடைய குறிக்கோள் பக்தி. இது எந்த கடவுள் மேலே நீ வச்சாலும் சரி. அப்படிப்பட்ட முறையிலே இந்த சஜ்ஜனக சாருகருக்கு கிருஷ்ண பக்தி ரொம்ப அதிகம். அதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த கசாப்பு கடையில் வெட்டி கொடுக்குறாங்கல்ல, இந்த கறியை வெட்டி கொடுக்கும்போது தராசில் அளவு எடுக்கிறாங்கல்ல, இந்த அளவு எடுக்கும்போது இந்த அளவு கல் ஒன்று வைப்பாங்கல்ல, இந்த கல் என்ன கல்லுன்னா அவர் பயன்படுத்திய கல், அந்த கிருஷ்ணன் மேல் உள்ள பக்தியால் அவர் பயன்படுத்திய கல் சாலக்கிராம கல். நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் சாலக்கிராமத்தோட மகிமையை பற்றி. ரொம்ப பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டியது, அது டெய்லி அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும். அப்படிப்பட்ட சாலக்கிராம கல்லை இந்த சஜ்ஜனகர் என்ன பண்ணுறாரு? இந்த கசாப்பு கடையில் வெட்டி 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 போடுற அந்த கறியை அளவு எடுப்பதற்கு இந்த கல்லை வச்சுருக்காரு, தராசில் சாலக்கிராம கல்லை. இதை பல பேர் அந்த ஊரில் பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லாருமே கல்லுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வைஷ்ணவர் அதை பார்த்தார். பார்த்துட்டு ஒரு கொதிச்சு போயிடுச்சு அவருக்கு. என்னடா அது சாலக்கிராம கல் எங்கே வைக்கிறதுன்னு இல்லையா, நேர கடன் கடைக்கு வந்தார். அந்த காலத்தில் இது போன்று வைதிகர்கள், வைணவர்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கசாப்பு கடை பக்கமே வரமாட்டாங்க. ஆனால் இந்த பக்தியின் காரணமாக அவர் இந்த சாலக்கிராமத்தின் பெருமையை அறிந்த காரணத்தால் நேர வைஷ்ணவர் அவங்ககிட்ட வந்தார். என்னையா விளையாடியா நீ, என்ன ஒரு லிமிட் இல்லை, நீ பண்ணுறது கசாப்பு கடை வியாபாரம், அதில் போய் எந்த கல் வைப்ப, நீ சாலக்கிராம கல்லையை வைப்ப அப்படின்னு ஒன்று. இவர், ஐயா நீங்கள் சொன்னது புரியுது, ஆனால் நான் பிறந்தது கசாப்பு கடைக்காரனா நான் பிறந்துட்டேன், அதுக்கு நான் தப்பு இல்லை, இறைவன் ஒருவன் தான் அதற்கு காரணம். ஓ, நீ கடவுள் மேலே நீ பழி போடுறியா, அதனால தான் நீ கல் வச்சுக்கிறியா, நீ இப்போ கடவுளை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு ஒன்று. ஐயா, நான் இந்த சாலக்கிராம கல் மூலம் நான் தினமும் என் தொழிலில் என்னுடைய கண்ணனை பார்க்கிறேன்னு சொன்னார். இது அவருக்கு உண்மை ஏறிடுச்சு. என்னடா விளையாடுற நீ பண்ணி. ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய சஜ்ஜனகர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? எந்த உயிரினங்களையும் எந்த ஜீவராசிகளையும் கொல்ல மாட்டார். கொன்று போட்டு கசாப்பு கடை நடத்தல. அவர் ஏற்கனவே இறந்து போன ஜீவராசிகளை கொண்டு அந்த கறியை தான் விற்பார். அது மாதிரி ஒரு பாலிசி அவர் வச்சுருக்காரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா நான் எந்த ஜீவராசிகளையும் துன்புறுத்தி நான் விற்கிறது இல்லை, வெட்டி விற்கிறது இல்லை, ஏற்கனவே இறந்து போன ஜீவராசிகளைத்தான் நான் கறியாக இங்கு விற்கிறேன், அதற்கு இந்த சாலக்கிராமத்தை அளவு கல்லாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. தபார், நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை நான் ஒத்துக்க முடியாது. சாலக்கிராம கல்லுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது, இதை மாதிரி நீ பண்ணக்கூடாது. அதனால் மரியாதையாக அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு, நான் போய் பூஜை பண்ணிக்கிறேன். இது மூலமாக நீ இத்தனை நாள் பண்ண பாவம் கரைஞ்சி போயிடும் அப்படின்றார். சரி, இவரும் சஜ்ஜனகர் பார்க்குறாரு, நம்ம ஒருவேளை தப்பு பண்ணுறோமோ, நம்ம கசாப்பு கடைக்காரனாக பிறந்தது இது இறைவனுடைய குற்றம் அல்லவா, என் மேலே என்ன தப்பு, நான் இதை மாதிரி ஜாதியில் பிறந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன், ஆனால் என் மேலே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப அதாவது இந்த மனசே கேட்காம அந்த சாலக்கிராம கல்லை அந்த வைணவ பெரியவர்கிட்ட கொடுத்துட்றாரு. சாலக்கிராம கல் எடுத்துன்னு வைணவ கல் பெரியவர் வந்துடுறாரு. அவருக்கு சந்தோஷம், பாடா தப்சம்பம், நம்ம நல்ல விஷயத்தை நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோன்னு. ஆனால் அதுலேருந்து சஜ்ஜனகர் சாப்பிட்றதில்ல.
என்னைக்கு என் கையிலேருந்து இந்த சால கிராமம் போயிடுச்சோ இன்னுமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தவம் பண்ணத்துக்கு கிளம்பிட்டார். இந்த கல்லை இவர் வாங்கி வந்தார்ல பெரியவர், வாங்கி அதுக்கு புண்ணியாஜனம்லாம் பண்ணி அதுக்கு மேலே அபிஷேகம்லாம் பண்ணி, அப்பா ஏதோ அவன் பண்ண தப்பை மன்னிச்சிக்கோ, இந்த சால கிராமத்துக்கு இதோட போட்டுன்னும் போது அவருக்கு ஒரு குரல் கேட்குது. என்ன குரல் கேட்குது தெரியுமா? இறைவன் பேசுகிறான் அந்த சால கிராம கல்லுலேருந்து, நீ இதை மாதிரி எனக்கு பூஜை பண்ணுறது எனக்கு பிடிக்கல, சஜ்ஜனகர்கிட்ட இருந்த வரைக்கும் எனக்கு இருந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட இல்லை, மரியாதையாக கொண்டு போய் அவன்கிட்டயே கொடுத்துரு, எனக்கு அந்த இடம்தான் பிடிச்சிருக்குன்னாரான். என்ன என்ன பாருங்க, ஒரு பக்தியை எந்த லெவலுக்கு கொண்டு வர பாருங்க பாடுறங்க. இவர் அல்லாரி அடிச்சுட்டு அந்த கல்லை எடுத்துட்டு நேராக போய் சஜ்ஜனகர் கையில் கொடுக்குறாராம். சஜ்ஜனகர் கையில் கொடுத்தோன்னு ஒரே சந்தோஷம் அவருக்கு. சஜ்ஜனகர் இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு. பரவினோன்னா அவருக்கு ரொம்ப நாள் ஆசை ஜெகநாதரை போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஜெகநாதரை தரிசனம் பண்ணுற குரூப் ஒன்று வந்தது. அவரோட கிளம்பி போகிறார். கிளம்பி போகும்பொழுது இப்போ பாருங்கள், பகவானுடைய சோதனை ஆரம்பிக்குது. இப்போ இவர் இது வரைக்கும் இருந்தார்ல, ஆனால் இப்போ சோதனை ஆரம்பிக்குது. நேராக கிளம்பி போகிறாரு. போகும்போது ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. நைட்டு ஒரு ஹால்ட் போடுவாங்கல்ல, அப்போதான் நடப்பயணம் தான், இது மாதிரி காரு பஸ்ஸு ஃப்ளைட்லாம் கிடையாது. அப்போது ஒரு சத்திரத்தில் தங்கும்போது அந்த சத்திரக்காரனோட மனைவி இருக்கா பாருங்க, அவன் இந்த சஜ்ஜனகரை பார்த்து ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு என்ன பண்ணுறா, நைட்டு இவர் தங்கியிருக்கும் பொழுது அந்த பொண்ணு இவர் கிட்ட அவர் கையை பிடிச்சி, என் கணவரை விட்டு நான் வந்துடுறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சோதனை பாருங்கள், இந்த குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணு யாரும் கையை பிடிச்சா, சஜ்ஜனகரை கை பிடிக்கிறான். சஜ்ஜனகர் சொன்னார், ஐயோ என்னம்மா நீ விளையாடுற, நான் யாத்திரைக்காக போகிறேன், நான் அது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, நீ அடுத்தவனோட மனைவிமா, அது தப்புமா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதானே, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றான். சஜ்ஜனகருக்கு என்ன சந்தோஷம், அப்பாடா நம்ம பேச்சை கேட்டு நிம்மதியாக போயிட்டாப்பா, மனசு திருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கத்தியோட வராவ. அந்த கத்தியில் பார்த்தா ஒரே ரத்தம். என்னம்மா கத்தியில் ஃபுல்லாக ஒரே ரத்தம், என்னம்மா பண்ண? இல்லை, நான் கல்யாணம் ஆகிடுத்து நீ சொன்னேன்ல, என் கணவர் இருக்கிறதால உனக்கு பிரச்சனை, என் கணவர் வெட்டி போட்டுட்டேன், இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டான். யோசிச்சு பாருங்க சஜ்ஜனகரோட நிலைமையை, கடவுளோட சோதனை பாருங்க. ஐயோ என்னம்மா இவ்வளோ பெரிய பாவி ஆகிட்டேன், ஒரு கணவனை போய் கட்டின கணவனை போய் நீ கொலை பண்ணலாமா, இது மாதிரி பாவம் இல்லையா? அதுக்குள்ளேயும் அந்த சத்திரத்தில் எல்லாம் எழுந்து வந்துட்டாங்க. ஐயோ நீ அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, என் கையை பிடிச்சி தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான்னு சொல்லிட்டு இவன் சஜ்ஜனகர் மேலே பழிய போடுறான். இது ராஜாவுக்கு விஷயம் போகிறது. ராஜா தண்டனை என்ன தெரியுமா கொடுத்தான், இவரோட 2 கையை வெட்டுன்னு கொடுத்துட்டான். தண்டனை வெட்டிட்டாங்க. கையை வெட்டின போது, ஐயா நான் ஒன்றுமே பண்ணல, நான் தப்பே பண்ணல, நான் என்னுடைய இறைவனை தரிசிப்பதற்காக நான் போய் கொண்டிருக்கேன், இந்த நேரத்தில் எனக்கு இந்த தண்டனை தேவையானும் பொழுது ஒரு அசரீரி குரல் கேட்கிறது, சஜ்ஜனகா உன்னுடைய பக்தியை நான் பாராட்டுகிறேன். எல்லாரும் அசந்து போய் கேட்குறாங்க, என்ன குரல் அப்படின்னு. இது உன்னோட முன் ஜென்ம கர்மம். இந்த பொண்ணு இருக்கால, நீ முற்காலத்தில் நீ சாதாரண ஒரு ஆளாக இருந்த பொழுது ஒரு பசுமாடு உன்னை தாண்டி ஓடித்து. அப்போது அதை வெட்டுறதுக்கு ஒரு கசாப்பு கடைக்காரன் பின்னாடியே வந்தான். இந்த மாடை நீ பார்த்தியான்னு கேட்டபோது, ஆமாம் இந்த மாடு இந்த பக்கமாக போச்சு அப்படின்னு நீ கை காமிச்ச. அந்த மாடை இந்த கசாப்பு கடைக்காரன் பிடிச்சி அந்த மாட்டை வெட்டினான். அந்த மாடு இருக்கு பாரு, அதுதான் இந்த பொண்ணு. யாரு? சத்திரக்காரனோட மனைவி. அதை வெட்டினான் பாரு, அவன்தான் அவளோட புருஷன். அதனால தான் அந்த மாடு இந்த பிறவியில் இந்த சத்திரக்காரனோட மனைவியாக அந்த சத்திரக்காரன் தானே வெட்டினான் போன ஜென்மத்தில். அவனை கொலை பண்ணிட்டு நீ கை காமிச்ச பத்தியா, இந்த மாடு இந்த பக்கமாக போச்சுன்னு, அதனால தான் உன் கையையும் இவன் வெட்டினான் அப்படின்னு அசரீரி கேட்கிறது. இருந்தாலும் உன்னுடைய பக்தியை நான் பாராட்டுகிறேன், அரசன் தவறாக உனக்கு தீர்ப்பு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் அப்படியே அசந்து போய் நேராக ராஜா கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. ராஜா ஓடி வரான். அப்போது சஜ்ஜனகர் கேட்குறாரு, உன் மேலே இவ்வளோ பக்தி வச்சுருந்தல்ல, என் கையை வெட்டுறதுக்கு முன்னாடியே இதை காப்பாற்றிருக்கலாம்ல நீ அப்படின்னு கேட்டாராம். அப்போ தானே பகவானுடைய மகிமை புரியணும்ல. அப்போது சரி
ஊழ்வினை அது மாதிரி இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவருடைய வெட்டப்பட்ட கைகள் மீண்டும் வந்தன. ராஜா பார்த்தாரு, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஜ்ஜனகரை தன்னுடைய குருவாக ஏற்றது ஒரு வரலாறு. எனவே நாம் பக்தியோடு இருப்போம், பக்தி செய்வோம், பாண்டுரங்கனை தினம் தினம் பாடுவோம் என்று சொல்லி அடுத்த நிகழ்வை நாம் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.